பகவான் அடியார்களோட அருள் புரிவதற்காக இந்த இடங்கள் எல்லாம் பகவான் வெளிப்பட்டிருக்கான், தன்னை வெளி காண்பிச்சிருக்கான். மனித வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத சுந்தரமூர்த்தி நாயனார் முதல் பதிகத்திலேயே சொல்றார். நாயேன் பல நாளும் நினை பின்றி மனத்துள்ளை பேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன். நீ எனக்கு கிருபை பண்ற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. பேயாய் திரிந்தெய்தேன், நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தெய்தேன். சாஸ்திரங்கள்ல யாருக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும், யாருக்கு இறைவனுடைய அருள் கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது அவிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம் அப்படிங்கிறது பாகவத புராணம். பக்குவம் இல்லாதவர்களுக்கும் புலன்கள்ல உள்ள இன்பத்துல ஈடுபட்டு சிற்றின்பத்துல திளைப்பவர்களுக்கும் பேரின்பத்தினுடைய வடிவமான இறை அருளை உணர முடியாது அப்படிங்கிறது. முதல்ல சிற்றின்பத்தை விடணும், பறக்க கூடாது. அப்ப வாழ வேண்டாமான்னு அவசியம் வாழணும், கண்டிப்பா வாழணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும். ஆனா எண்ணத்துல வித்தியாசம் இருக்கணும், செயல்ல மாறுபட சொல்லலைன்னா. எண்ணத்துல எத்தெழுதை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவார்கள். மனசு இறைவன் பால் இருக்கணும். நம்ம மனசு எப்படி இருக்கு? அழியக்கூடிய அனித்தியமான சிற்றின்பங்கள்ல இருக்கு. அலையறதோ பேயாய், நாயாய் பேயாய்மா அலையறது. இந்த கொங்கு மண்டலத்தான் ஒரு வசனம், நாய்க்கு நிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, ஒரு ஜோலியும் கிடையாது. இந்த வீட்டுலதான் சொல்லுவார்கள் ஒரு பழமொழி, நாய்க்கு நிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, ஒரு ஜோலியும் கிடையாது. கேட்கறதே சிரிப்பா இருக்கு பத்தியில. நம்ம நினைச்சாலும் அப்படிதான் இருக்கும். நாம கார்த்தால எழுந்து ராத்திரி படுத்துக்கிறதே கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, யோசனை பண்ணிட்டு தூங்குங்க. இன்னைக்கு என்ன செஞ்சோம்? கார்த்தால டைட்டா ஓடினது என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒண்ணும். 50-60 வருஷம் கழிச்சு வாழ்க்கையை திரும்பி பார்த்தா என்ன மிச்சம்னா பிளாஸ்டிக் வாளியும் மக்கும் தான் மிச்சம். திரும்பி பார்த்தா வீட்டுல அதுதான் மிச்சம் இருக்கு. அந்த காலத்துலயாவது பித்தளை வெங்கல பாத்திரங்களாவது இருக்கும், ஏதோ வேல்யூவான பொருளா சேர்த்து வச்சிருப்பாரு. இன்னைக்கு அது கூட கிடையாது. செலவழிக்கிறது நிறைய கொடுத்து வாங்குறோம், அதுக்கு வேல்யூவே கிடையாது. வேல்யூ இல்லாத சாமான வேஸ்ட் செலவு பண்றோம் நாம். அருமையான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை. நாம் நினைச்சதுக்காக மனிதனா பிறந்துட முடியாது. துர்லபம் திரயவே வைத்தது தெய்வானுகிரக ஹேத்துக்கு. விவேக சூடாமணியில ஆதிசங்கரர் சொல்றார், 3 ரொம்ப அடைய முடியாத விஷயம் 3. இறை அருள் இருந்தாதான் அடைய முடியும். மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சமுஸ்ரயா. மனிதனாக பிறப்பது. நாம் நினைச்சதுக்காக மனிதனா பிறந்துட முடியுமா? எத்தனையோ கோடி உயிரினங்கள் அறிவியல் கண்ணோட பார்த்தா தெரியும். இந்த உலகத்துல எத்தனை உயிர், காற்றுல, நீர்ல, செடி கொடிகள்ல, தானியங்கள்ல, எல்லாத்துலயும் உயிர் தான், எல்லாம் உயிர் தான். அதுக்கெல்லாம் உடம்பு கிடைக்கல, அதுக்கெல்லாம் உடம்பு கிடைக்கல. நமக்கு உடம்பு கிடைச்சது. அதெல்லாம் உடம்புக்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. தக்கல்ல போட்டாலும் அதுக்கு கிடைக்காது, பிரீமியம் தக்கல் போட்டாலும் கிடைக்காது. உடம்பே கிடையாது அதுக்கு. மனித உடம்புல இருந்தே வெளியில வர, உடம்பு வேணும்னு வெளியில வரக்கூடிய உயிர் எவ்வளவு உயிர், அதுக்கு எத்தனைக்கு கிடைக்கிறது உயிர்? உடம்பு. அப்ப கிடைச்ச உடம்பும் இந்த பிறவி இருக்கு பத்தியா, இது
கௌமார ஆச்சரேத் பிராஜ்யா தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் மன்யே ததபி அத்ருவம் அர்த்ததம் அப்படிங்கிறான் பிரகலாத சுவாமி. துர்லபம், நாம் நினைச்சதுக்காக கிடைக்காது. ஆனா ததபி அத்ருவம், அத்ருவம்னா நாளைக்கு இருப்போம்னு நாம சொல்ல முடியாது, சாஸ்வதம்னு சொல்ல முடியாது. ஆனா அர்த்ததம், புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியது. பேரின்பத்தை இந்த பிறவியில தான் ஒருத்தன் அடையலாம். நாயா பிறந்ததுனால பேரின்பம். முதல்ல அறிவு வேணுமே, சிந்தித்தல் வேணும். சிந்தித்தாலும் செயல்படுதலுக்கு கருவி இருக்கணும். இதெல்லாம் தெளிவு வேணும், பகுந்து அறியக்கூடியனும் எத்தனையோ இருக்கு. அதுல மனித பிறவியை அடைஞ்சு இறைவனை நாம் அடைவதற்கு நம்மளுடைய சாஸ்திரங்கள்னு சொல்லக்கூடிய எழுதப்பட்ட சாஸ்திரங்கள், எழுதாக்கிழவின்னா வேதம், எழுதப்பட்ட சாஸ்திரங்கள் எத்தனையோ வழிகள் காண்பிச்சும் அந்த பாதையில நாம் போகிறதுக்கு சக்தி அற்றவர்களா இருக்கும் போதுதான் அடியார்கள்லாம் வந்து நமக்கு சுலபமான வழியை காண்பிச்சார்கள். இறைவனுடைய நினைவுதான் முக்கியம். அந்த நினைவை கொடுக்கக்கூடியது இறைவனுடைய நாமாக்களை சொல்லுவது, இறைவனுடைய நாமாக்களை சொல்லுவது. அப்படின்னு ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மனிதனுக்கு தான் அந்த சக்தியை பகவான் கொடுத்திருக்கான். மற்ற உயிரினங்களுக்கு அந்த சக்தி கிடையாது. சிவா, முருகா, ராமா, கிருஷ்ணா ஒரு நாயால சொல்ல முடியாது. மனிதனுக்கு தான் அந்த சக்தியை கொடுத்திருக்கான். அந்த வார்த்தைகளை சொல்றா. என்ன அதுல விசேஷம் அப்படின்னா, அந்த சொல்லே அந்த கடவுளோட வடிவம். முதல்ல சொல், அப்புறம்தான் வடிவம். சாஸ்திரப்படி சப்தம், சப்தத்திலேருந்து தான் ரூபம் அப்படிங்கிறது. முதல்ல சப்தம், ஒளி, அதுலேருந்து தான் ரூபம் ஏற்படுறது, ஒளி ஏற்படுறது, கண்ணுக்கு தெரியறா மாதிரி. அப்ப இறைவன் தெய்வங்கள்லாம் எந்த வடிவுல இருக்கு அப்படின்னா, ஒளி வடிவுல இருக்கு, சப்த வடிவத்துல இருக்கு. மந்திராதீனந்து தெய்வத்தம் அப்படின்னு. அதனாலதானே எத்தனை, இந்த ஒரு கான்செப்ட் சொல்றேன், எத்தனை படையெடுப்புகள் இந்த நாட்டுல நடைபெற்று எத்தனை ஆலயங்கள் சிதைக்கப்பட்டு திரும்ப பழைய நிலைக்கு நாம வரோம். அந்த ஆலயங்கள் எல்லாம் கொண்டு வரும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் அரசியல் பேசல, ஆனா புரியறதுக்காக சொல்றேன். காசியை திறந்து வச்சுட்டு நம்ம பிரதம மந்திரி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், எத்தனை அவுரங்கசீப் வரானோ அத்தனை சிவாஜி வருவான்னு. இந்த நாட்டை புனர் நிர்மாணம் பண்றதுக்கு எத்தனை பேர் இடிச்சுட்டு போனாலும் திருப்பி இதை கட்டுறதுக்கு அத்தனை பேர் வருவோம். அதுவும் கவனிச்சோம்னா நம்ம வீட்டை நாம கட்டிக்கல, இறைவனுடைய ஆலயங்கள் எல்லாம் மாறி இருக்கு. வாழ்க்கையில ஆலயங்கள் மட்டும் அப்படி அப்படியே இருக்கு. 1100 வருஷம் முன்னாடி சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின அவினாசி ஈஸ்வரன் அப்படியே இருக்கார். திருச்செங்கோடு ஈஸ்வரன் அப்படியே இருக்கார். வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள் வந்துடுத்து. ஊர் மாறி போயிடுத்து, நகர் மாறி போயிடுத்து, மனிதர்கள் மாறி போயிட்டார், உடைகள் மாறி போயிடுத்து, உணவு பழக்கங்கள் மாறி போயிடுத்து. இறைவன் மாறவே இல்லை. அதே காசி விஸ்வநாதர், அதே சோமநாதர், அதே சிவ ஈஸ்வரன், அதே பெருமாள். இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா, இது என்னத்தினால? நம்ம சாமர்த்தியத்தினால இல்லை, அதோட சக்தியினால. நாம ஆலயங்களை காப்பாத்துறோம்னு நினைக்கிறோமோ, அப்படி கிடையாது. அதோட சக்தி தான் அதை காப்பாத்திக்கிறது. அதுக்கு நாமள கருவியா வைக்கிறது. அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்பர் மணிவாச்சகர். அந்தந்த சமயத்துல பகவான் ஒருத்தர கலைப்பிய நான் 4 நாள் முன்னாடி தான் ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த சோமநாத்தோட லிங்கம் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ குருஜியோட இதெல்லாம் காமிச்சாரு. இது எனக்கு புராணங்கள்ல முன்னாடியே தெரியும். அது என்னன்னா, அந்த சோமநாத்துல உள்ள அந்த கல்லு இந்த பிரதேசத்தோட கல்லு கிடையாது, சந்திர மண்டலத்தோட கல். அது
சந்திர மண்டலத்துல உள்ள கல் அது. ஏன்னா சந்திரன் பூஜை பண்ணினது சந்திர மண்டலத்து கல். இன்னும் அதுக்கு ஒரு டெஸ்ட் சொல்றேன் நான். நல்ல பௌர்ணமி அன்னைக்கு அந்த கல்லை நீங்க குருஜி காமிச்சாருல, அந்த கல்லை நீங்க காமிச்செல்லாம் அதுல இருந்து தண்ணி சொட்டும், அமிர்தம் வரும். அதுல இருந்து தண்ணி இயற்கையா வரும். சாதாரண கல்லை காமிச்சா வராது, அதை காமிச்சா வரும். இது மாதிரி எல்லாம் நம்மளுடைய பெரியோர்கள்லாம் முன்னோர்கள்லாம் ஆச்சரியமான ஒரு நிர்மாணங்கள் பண்ணியிருக்காங்க. அதை விட ஆச்சரியம், அதை ரட்சிச்சுன்னு வந்த பரம்பரையில வந்தவர்கள் பரமாச்சாரியால பார்த்து கேட்ட பொழுது, இப்போதைக்கு வெளியில இருக்காத, இதுல இருந்து 100 வருஷம் கழிச்சு இடுனாலும் கரெக்டா 24 போன வருஷம் 25 சொல்லியிருக்கார். இப்ப எடுக்காத வெளியில எல்லாம் முடிஞ்சு அதை கட்டுறது. 100 இதெல்லாம் நான் சொல்றதுக்கு எனக்கு பிரமிப்பா இருக்கிறதுனால சொல்றேன். ஒரு 5 நாள் முன்னாடிதான் நான் குஜராத் போயிருந்தேன். சோமநாத்ல தான் போய் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு என்ன ஸ்பெசிபிக்கா செக்ரட்டரியேட்ல கூப்பிட்டு அனுப்பிச்சா கவர்மெண்ட்ல. அங்க போனா அங்க ஒரு IAS ஆபீசரை நியமிச்சிருக்கா அவா. இந்த சோமநாத்துக்கு ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் யாருன்னா PM தான். அந்த கோவிலுக்கு யார் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்டினா பிரதம மந்திரி தான். 2வது யாருன்னா CM, குஜராத்தோட CM. 3வது நான் பார்த்த IAS. அவருக்கு எனக்கு முன்னாடி பரிச்சயம் கிடையாது. நான் வந்திருக்கேங்கிறத அவர் டெல்லி மூலமா கேள்விப்பட்டு எனக்கு வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துட்டு என்ன பார்க்கணும்னா, நான் எனக்கு 2:50க்கு ஃப்ளைட்டு, என் ட்ரெயினே 1 மணி நேரம் லேட்டு, 11 மணிக்கு தான் வருது வந்தே பாரத். நாங்க இருந்து ஏர்போர்ட் போறது. உங்களுக்கு அதை பத்தி எனக்கு வேலை, நான் பார்த்துக்கிறேன்னா. CM ஆபீஸுக்கு போனா 1.5 மணி நேரம் பேசியிருந்தார். 1.5 மணி பரியந்தம் மணி ஆயிடுத்து ஃப்ளைட்டுக்கு. நான் கூப்பிட்டு சொல்லியாச்சு, ஏரோட்ரம்ல புரோட்டோகால்ல சொல்லியாச்சு, உங்களை ஏத்திக்காம ஃப்ளைட்டு கிளம்பாதுங்கிறார். விடமாட்டேங்கிறார். என்ன சொல்ல வந்தார் அவர்னா, ஒரு மேப்பை போட்டு காமிச்சாருங்கிட்ட. இது சோமநாத்தோட சாட்டலைட்ல எடுக்கப்பட்டு, இதை சுத்தி எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஆலயங்கள் இருந்தது அப்படிங்கிறது ஸ்காந்த புராணத்துல இருக்கு. உங்களுக்கு தெரியுமானா தெரியும். பிரபாச கண்டம்னு பேர் அதுக்கு. ஸ்காந்தத்துல ஒரு ஆச்சரியம் நம்ம வியாசர் பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. கங்கை, நீங்க ஜனங்கள்லாம் நாலெட்ஜ் தெரிஞ்சுக்கணும். அதை கங்கை நதி இருக்கு பாருங்க, அது உற்பத்தி ஆறதுல இருந்து சேர்ற பரியந்தம். நர்மத நதி, சரஸ்வதி நதி உற்பத்தி ஆறதுல இருந்து சேர்ற பரியந்தம், சமுத்திரம் பரியந்தம். கோதாவரி உற்பத்தி ஆறதுல இருந்து கடல்ல கலக்கிற பரியந்தம். காவிரி உற்பத்தி ஆறதுல இருந்து கடல்ல கலக்கிற பரியந்தம். இரு கரையிலையும் எத்தனை கோவில்கள் உண்டோ அத்தனையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் வியாசர். அத்தனை ஆலயங்களையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் பேரோட. இன்னைக்கு நாம தல வரலாறுன்னு சொல்றோமோ, ஒரு கோவிலுக்கு போனா தல வரலாறு, அது யார் சொன்னது, எங்க இருக்கிறது? இல்ல இந்த கோவில் வரல, அதுதான் யார் சொன்னார்? வியாசர் தான். ஸ்காந்தத்துலதான் இருக்கு, சம்ஸ்கிருதத்தோட. அதை நான் ரொம்ப நாளா அதை தயார் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் திருப்பி ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு. அந்த சந்தர்ப்பத்துல இவர் கூப்பிட்டு பேசுறார். எதுக்கு சொல்ல வர, எல்லாம் பரமாச்சாரியா 100 வருஷம் முன்னாடி எப்படி காசிய புனருத்தாரணம் பண்ணினார்களோ அது மாதிரி சோமநாத்தையும் பண்ணணும். அது மாதிரி பாரத தேசத்துல உள்ள எல்லா கோவிலையும் பண்ணணும். அப்படின்னா என்ன, அந்தந்த கோவில்ல சுத்தி, இப்ப நீங்க மதுரை போனேன்னா, மதுரை 1-2 தப்ப தவிர மதுரையை சுத்தி கோவிலை சுத்தி நீட்டா பண்ணிவிட்டாரு. கோவிலை சுத்தி, கோவிலை ஒட்டினாப்புல கடைகள்லாம் இருக்காது. ஒவ்வொரு ஆலயமுமே அப்படிதான், அந்தந்த இடத்துல பரிவார தேவதைகள்லாம் உண்டு. அது மாதிரி அந்தந்த ஆலயங்களை நிர்மாணம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பிரதம மந்திரியோட கனவுன்னா. அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் இந்த ப்ராஜெக்டுக்குன்னா அவசியம் பண்றேன். இப்ப நான் சோமநாத் போறதே இவரை பார்க்க போறேன்னோ, இந்த ப்ராஜெக்டை பத்தி இவர் என்கிட்ட பேச போறாருன்னோ, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கு முதல் நாள் பிறந்தே எனக்கு தெரியாது. நாளைக்கு போன் பண்ணி என்ன ஒரு மீட்டிங் வேணும்னு அவர் நிர்பந்தப்படுத்துறதை தான் நான் கூட என் பையன்கிட்ட சொன்னேன். மணி ஆயிடுச்சா, அடுத்த தடவை பார்த்துக்கலாம்டா. இப்பவே நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம் அவரு? இல்ல
அவரை பார்த்தே ஆகணுங்கிறார், ஆபீஸுக்கு வந்தே ஆகணுங்கிறார். உத்தரவா இல்ல, ரெக்வஸ்டா அப்படின்னே சரி நமக்கு இத்தனை கோவில்ல ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் அப்படின்னு போனா அவர் பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து வைக்கிறாரு முன்னாடி. எதுக்கு சொல்றேன்னா, இது மாதிரி தெய்வமே நடத்திக்கிறது தன் காரியங்களை. நீங்களோ நானோ நடத்தல, அப்படி நினைச்சா முட்டா. பகவானுக்கு எப்ப எது தேவைன்னு தெரியும், அப்ப அதுக்குள்ள ஆளை கலப்பி விட்டு சரி பண்ணுவது. மனித வாழ்க்கை அப்படிங்கிறது அர்த்தம், பெரும் பேரின்பத்தை அடையக்கூடியதான ஒரு அமைப்போட உள்ளது. ஆனா நிலையற்றது, நாளைக்கு இருக்குமான்னு கேட்டா சொல்ல முடியாது. அதனால இப்பயே நாம வாழற காலத்திலேயே நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ரொம்ப பேர் நினைப்பா இப்ப ரொம்ப பிஸியா இருக்கு சார், நான் கூட போய் பல டூர்லாம் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால எப்ப சார் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம், இப்பெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கு, இப்ப எனக்கு வசதி இல்லை, அதனால வசதினா எனக்கு சௌகரியம் டைம் கிடையாது, நான் ரிட்டையர் அப்புறம் பண்ணலாம். பேசுறதே கேட்கறதே நன்னாதான் இருக்கும், நமக்கு எல்லாம் கரெக்ட் தான். முதல்ல ரிட்டையர் ஆகணுமே. யம தர்மராஜன் என்ன மச்சுனா ஷட்டகனா, முதல்ல நம்மளை ரிட்டையர் ஆகிற விடணும். நாளைக்கு இருப்போம்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? நாளைக்கு நான் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தரால சொல்லிட முடியுமா? நாதன் நாமம் நீ பஜியில், நாதன் நாமம் நீ பஜியில், நாளை என்றால் யாரை கண்டால், நாதன் நாமம் நீ பஜியில், நாளை என்றால் யாரை கண்டால், ஆதலால் அவரோகம் ஒழிந்திடவே ஈசன் மலர் பதமே, மனமே களம் மறவாதே ஜெகதீசன். பாபநாசம் சிவன் அருமையான தமிழ் பாடல். நாதல் நாமம் நீ பஜியில், இன்னைக்கே சொல்லிடும். நாளை என்றால் யாரே கண்டார், நாளைக்கு. அதனால தஞ்சாவூர் ஜில்லால நாளைக்குன்னு சொல்ல மாட்டார்கள், சொல் பழக்கத்துல பொழைச்சு கடந்தான் பாருங்க. பொழைச்சு கடந்தா, பொழைச்சு உயிரோட இருந்தா, கார்த்தால எழுந்துட்டா தானே. படுத்துட்டாவே போயிட்டான்னா எத்தனை பேருக்கு தூக்கத்துல போறது பாக்குறது. ராத்திரி சொல்லிட்டு தான் சார் போனார், கார்த்தால போய் காபி குடிக்கிறதுக்கு எழுப்புறேன். ஆசையா எப்போதும் பல்லு தேய்க்காம காபி குடிச்சுட்டு தான் எழுந்துட்டு போறவர். எழுப்புறேன், ஆளை காணுங்கிறார். கொஞ்சம் யோசனை பண்ணணும். தினமுமே ராத்திரி படுத்துக்க போறதுக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும் இறைவன். காத்தால எழுந்துட்ட உடனே ஒரு நமஸ்காரம் பண்ணணும், பல்லுகள் எல்லாம் தேய்ச்சதுக்கு. ராத்திரி என்ன நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன நினைச்சுன்னு போகணும்னா, நான் எழுந்துன்னு வந்தா சரி, இல்லைன்னா இது கடைசி நமஸ்காரம். தூங்க போறேன் எழுந்திருப்பேன்னு யாரும் சொல்ல முடியும்? தூக்கத்திலேயே எத்தனை பேருக்கு பேர்றது. அதனால கடைசியில எனக்கு தெரிஞ்சு சம்பிரதாயம், கடைசியில படுத்துக்க போறதுக்கு முன்னாடி சுவாமி பூஜை ரூமுக்கு போய் பார்த்துட்டு தான் படுத்துக்க போவார் பெரியவர்கள். கடைசியில ராத்திரி படுத்துக்க போறதுக்கு முன்னாடி பூஜை ரூம்ல போய் ஒரு தடவை சாமியை பார்த்துட்டு தான் படுத்துக்க போகணும். கார்த்தால எழுந்து கைகால் அலம்பி பல்லு தேய்ச்சிட்டு வந்தோடனே சாமியை பார்த்துட்டு தான் வெளியில வரும். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்வியல் முறையில உள்ளது. குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். சாமர்த்தியம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. நம்மளை விட மிருகங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கு. இப்ப சொன்னார் பாருங்க இந்த கதை சொல்றது, அது அம்மா வரதான்னு பார்த்துட்டு அப்புறம் கிளம்புறது குட்டிங்கிறார். எல்லாத்துக்கும் சமர்த்து இருக்கு. அசடு நாம தான் உலகத்திலேயே. அதுக்கெல்லாம் வாழறது எப்படிங்கிறதெல்லாம் பகவான் சொல்லி கொடுத்துருக்கான். மனித பிறவியில எத்தனையோ வழிகள் பகவான் இருக்க, பகவான் அடைவதற்குள்ளதான சுலபமான வழி வாக்கு, நாக்கு. இந்த சப்தத்தை ஒரு நாயால சொல்ல முடியாது. அதுதான் இந்த ப்ராப்ளமே. ராமா
சிவா அப்படின்னு ஒரு நாய் சொல்ல முடியுமானா முடியாது. இது மனிதனுக்கு இருக்கிறதுனால, மனிதன் சொல்றதுனால அந்த சொல்லினுடைய வடிவமா இருக்கக்கூடிய இறைவனை அடையலாம். இது சாஸ்திரம் சொல்றது. யத்பாவம் தத்பவதி அப்படின்னு. இதத்தான் அடியார்கள்லாம் காண்பிச்சு கொடுத்தார்கள் நமக்கு. அதுலயும் முக்கியமா இறைவனுடைய நாமாவை சொல்லணும், இறைவனுடைய நாமாவை சொல்லணும், இறைவனுடைய உருவத்தை பார்க்கணும், இறைவனுடைய குணங்களை காதால கேட்கணும், இறைவனுடைய கோவில பிரதட்சிணம் பண்ணணும், மனதுல இறைவனை நினைக்கணும். இந்த உடம்பு முழுக்கையே அதுக்காக தான் பகவான் படைச்சிருக்கான். நாம நினைச்சுட்டு இருக்கோம் நன்னா சாப்பிட்றதுக்கும் நன்னா தூங்கறதுக்கும் இடது கையாலையும் வலது கையாலையும் இழுத்து உபயோகப்படுத்துறதுக்காக இந்த கையெல்லாம் கொடுத்துருக்கான். சாப்பிட்றதுக்கு கையெல்லாம் இல்லவே அவசியம் இல்லையே. நான் எல்லாம் என்ன கையால் எடுத்த சாப்பிட்றது, நக்கி சாப்பிடலாமே. தலையை பகவான் கொடுத்துருக்கானே. இதெல்லாம் கொஞ்சம் யோஜனை பண்ணினா என்னத்துக்காக கொடுத்துருக்கான் இறைவன் அப்படின்னா அங்கமாலைன்னு பேர். நாவுக்கரசு நாயனார் எல்லாமே இந்த வடமொழியும் தென்மொழியும் மிக்ஸ் ஆனதுதான். ரெண்டும் பழமையான மொழி. கண்டென்ட் ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்க பிரிச்சு பேசினா நீங்க தான் ஏமாந்து போவீங்க. இப்ப நான் சொல்ற விஷயம், இந்த அங்கமாலைக்கு உள்ள கண்டென்ட் அவர் எங்க இருந்து எடுத்தார் நாவுக்கரசு நாயனார்னா, மகன்யாசம்னு சிவபெருமான வழிபடக்கூடியது. அந்த மகன்யாசத்துல அஷ்டாங்க நமஸ்காரம்னு ஒண்ணு வரும். ஹிரண்யகர்ப்பஸ்ஸமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாதः பதிரேக ஆசீத் சதாதார பிருத்திவீந்த்யாமுதே மாம் கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமாம் உமாமகேஸ்வராப்யான் நமஹ சிரசா தேவம் நமாமி அப்படின்னு வரும். தலை, மூக்கு, கண்ணு, வாயி, தோல், நெஞ்சு, கால். இந்த வணங்குறதேவே அந்த வழி தெரிஞ்சு வணங்குறவங்களை பார்த்தா தெரியும். இந்த 8 அங்கமும் தரையில படுற மாதிரி வணங்கணும். இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, காலை இப்படி வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க. இதுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம்னு பேர். அது வேதம் சொல்றது. அதை அப்படியே எடுத்து அங்கமாலையா கொடுக்கிறார் நாவுக்கரசர். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து, இது மாதிரி ஒன்னொன்னையும் சொல்றார். இந்த உடம்பு ஏற்பட்டதே அப்படி இறைவனை வழிபடுறது. அதுலயும் இதெல்லாம் நின்றுட்டா கூட அந்த வாக்கு இருக்கு பாருங்க. வயசான காலத்துல எல்லாம் ஆக்டிவிட்டி குறைஞ்சு போயிடும். பின்னாடி காலை வச்சா பின்னாடி தள்ளும், வாயில கொண்டு காப்பியை ஊத்தினா மூக்குல ஊத்திப்பான், கண்ணு பார்க்க முடியாது. ஆனா வாக்கு மட்டும் குளறினாலும் மனசுனால சொல்ல முடியும். இந்த இறைவனுடைய நாமாவை மனசுனால சொல்ல முடியும். இப்படி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா மோட்சத்தை அடைஞ்சிருவான் அவன். இந்த வாக்கு அப்படிங்கிறது இறைவன் கொடுத்ததான ஒரு கிஃப்ட். அந்த வாக்குக்கெல்லாம் அரசர் யாருன்னா திருநாவுக்கு அரசர். வாக்கு அடைந்தவர்களுக்கு அரசர் அவர். அதனால திருநாவுக்கு அரசன் பேர். மரங்களுக்கு அரசு அரச மரம், மிருகங்களுக்கு அரசன் மிருகேந்திரன் சிம்மம், தேவர்களுக்கு அரசன் இந்திரன், மனிதர்களுக்கு அரசன் நரேந்திரன் ராஜா. அது மாதிரி நாக்கு அடைந்தவர்களுக்கு அரசர் நாவுக்கு அரசர்.